அண்ணா 2 டீ, உப்பு கொஞ்சம் தூக்கலாம், சூடு சொன்னே வர மாட்டேங்குது. 2 டீயா? ஒருத்தன் தான் வந்திருக்கான். காதில் பிளட்டு வேற, ஃபேஸை பார்த்தா ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. நமக்கு வேற டீ குடிக்க காசு இல்லை, 2 டீ வேற ஆர்டர் பண்ணியிருக்கான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த டீ தான். ப்ரோ என்ன ப்ரோ 2 டீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் தனியாக உட்காந்துருக்கீங்க, என்ன எதுவும் ப்ராப்ளமா? சரி அதை விடுங்க. காதில் பிளட்டு வேறு இருக்கு, என்னாச்சு, எது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத ஃபேஸா ப்ரோ இது. கொஞ்சம் பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் தூங்காத மாதிரி இருக்கீங்க. காதில் பிளட்டு வேற, ஒரு ஆளாக வந்து 2 டீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. பெரிய கதை இருக்கும் போல, சொல்லுங்க கேட்போம். ப்ரோ திரும்பவும் கேட்குறேன், இந்த 2 டீ யாருக்கு? உங்களுக்கு தான் ப்ரோ. இல்லை ப்ரோ எனக்கெல்லாம் வேண்டாம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, குடிங்க. சரி ஓகே ப்ரோ, சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? சரி ப்ரோ, நான் கேட்குறேன், என்னதான் ப்ராப்ளம் வச்சா அப்படி? காலையில் ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்சிடெண்ட். புரியலையே. இந்த 2 டீ மாதிரி தான், 2 பேரும் பக்கத்தில் இருந்துக்கலாம், பேசிக்கலாம், சிரிச்சிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி யோசிக்க முடியாது. புரியல, என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, சில பேருக்கு அது மேட்ச் ஆகும்,
சில பேருக்கு அது மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாத ஃப்ரீக்வன்சியை ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணால் அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். ஒன்றுமே புரியல ப்ரோ, என்ன கிளியராக சொல்லுங்கள். காலையில் வரைக்கும் எனக்கும் புரியல. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ரெண்டு பேர்த்துக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேசக்கூடாது. எனக்கு புரியுற மாதிரி பேசணும். சண்டைனா எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. அவ பேசலன்னா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லடா. அவ பேசலாட்டி கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவ கத்துனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா என்ன சண்டைன்னு சொல்லாம இருக்கிறது தான்டா மண்டைக்குள்ள ஓடினே இருக்குடா. நான் என்ன தப்பு பண்ணனே தெரியாம இங்க போய் மன்னிப்பு கேட்கறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரிலாம் இல்ல, கொஸ்டின் பேப்பரே தெரியாம ரிசல்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. பாரு, இவன் எப்பவுமே இப்படித்தான். நான் என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரியே நடிப்பான், புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நடிப்பான், செய்யறன்னு வேற சொல்லுவான். ஆனா அதே விஷயத்த மறுபடியும் பண்ணுவான். அதுதான் ப்ராப்ளம். ஒரு டைம் பண்ணா அது மிஸ்டேக், 2 டைம் பண்ணா அது ஹேபிட், 3 டைம் பண்ணா அது கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். மார்னிங் காலேஜுக்கு வர்ற வழியில ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இவன் தூரத்துல வந்துட்டு இருந்தான். நான் கை காட்டுறேன், ஹாய் பண்றேன், ஸ்மைல் பண்றேன். இவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். பார்த்தும் பார்க்காமலாம் இல்ல, நிஜமாவே நான் பார்க்கல. உங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடா? பார்க்கலன்னா ஓகே, ஆனா ரோட் பார்க்க டைம் இருக்கு, சிக்னல் பார்க்க டைம் இருக்கு, போன் பார்க்க கூட டைம் இருக்கு. நான் கையாட்டினா பார்க்க டைம் இல்லையா? அது ஒரு செகண்ட் தான். டேய், கையாட்டினா பார்க்கலன்னு சண்டையாடா? மச்சான், கையாட்டினா பார்க்கலன்னுலாம் இல்லடா, நான் அவளை இக்னோர் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிறா. அதுதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட், நேத்து நைட்டு அவ குட் நைட் சொன்னான். ஓகே. நானும் குட் நைட் சொன்னேன். ஓகே. டெய்லி ஹார்ட் ரியாக்ட் பண்ணுவா, நேத்து பண்ணல. ஹார்ட் ரியாக்ட் பண்ண மறந்துட்டேன், அதுவும் ஒரு கிரைமா? மறந்துட்டியா? ஸ்டோரி பார்த்துருக்க, ஸ்டேட்டஸ் பார்த்துருக்க, ரீல்ஸ் பார்த்துருக்க, ஹார்ட் ரியாக்ட் பண்ண மட்டும் மறந்துட்டீங்க. ஓ, இதெல்லாம் கவுண்ட் வேற பண்றியா? கவுண்ட்லாம் பண்ணல, நோட்டீஸ் பண்ண டிஃபரன்ஸ் இருக்கு.
அதுதான் உன் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணாலும் நோட்டீஸ் பண்றேன், ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னு மட்டும் நோட்டீஸ் பண்ண மாட்டியா? ஐயோ, ஹார்ட் ட்ராக் பண்ணலான்னு இவ்வளோ பெரிய டிஸ்கஷனா? சரி, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியிருக்கும் போல. நான் நேத்து 5 லைனுக்கு மெசேஜ் போட்டேன். இவன் ரிப்ளை என்ன தெரியுமா? இதுல என்னங்க பிரச்சனை? அதுதான் ப்ராப்ளம். HMM அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். நான் ஓகேன்னு இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். அதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது. அது நம்ம கல்ச்சர். ஓகேக்கு மீனிங் இருக்கு. நீ சொன்னியே HMM, அதுக்கு ஆட்டிடியூட் தான் இருக்கு. ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டா கூட இவ்வளோ ஆர்குமெண்ட் வராதுடா. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? கிரிக்கெட். கிரிக்கெட்டா? கோலி. தோனி. 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 நிறுத்து. மச்சான், நீயே சொல்லு. நான் என்ன சொல்ல? யார் பெஸ்ட்? சரணாச்சு தான் பெஸ்ட். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பாத்தியா? என்ன பாத்தியா? உன் ஃப்ரெண்ட் உனக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். போதும், நான் இங்கே வந்தது உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். ஆனால் இன்ன வரைக்கும் என்ன ப்ராப்ளம் தான் தெரியல. நீ உன் சைடு சொல்கிற, அவள் சைடு சொல்கிறா. 2 பேரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் என்ன கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கே தெரியல. கையாட்டினா பார்க்கணும் சண்டை, ஹார்ட்டு கிரியேட் பண்ணணும் சண்டை, ஸ்டேட்டஸ்க்கு லைக் பண்ணணும் சண்டை, ஹூங் சண்டை, கிரிக்கெட்டுக்கு சண்டை. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட வந்து சிஐடி ஆஃபீஸர் கூட ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோம். உங்களோட ப்ராப்ளமோட நீங்கள் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் தான் ப்ராப்ளம். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, ஒரே மாதிரி சண்டை போடுறீங்க, ஒரே மாதிரி டார்ச்சர் பண்றீங்க. நீங்க 2 பேரும் மென்டல்ரா. மென்டலா? நாம கையாட்டுனா பார்க்கலன்னு சொன்னா மென்டல், நான் ஃபீல் பண்ணது சொன்னா மென்டல், கோவம் வந்துச்சுன்னா மென்டலா? அப்படிதானே? மச்சான், இதெல்லாம் உனக்கு பார்க்கும்போது சிரிப்பு வரலாம், ஆனா இதெல்லாம் எங்களுக்குள்ள நடக்கும்போது சிரிப்பே வராது. அது நான் அந்த மீனிங்ல சொல்லடா. வேற எந்த மீனிங்ல சொன்னேன்? சொல்லு மச்சான், இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அது நீங்க ஓவர் ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னது ஓவர் ரியாக்டா? நான் உனக்கு கேட்கட்டா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்து நீ கையை காட்டி உன்னை பார்க்காம போனா உனக்கு ஒன்னும் தோணாதா? தோணும்தான். தோணும்ல, அதுதான் மச்சான், ஹார்ட் ரியாக்டுக்கும் கோவம் இல்ல, ஸ்டேட்டஸ் லைக்குக்கும் கோவம் இல்ல, அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கும் எங்களுக்குள்ள கோவமே இல்லை. வேற என்னடா கோவம்? டெய்லி ஒரே மாதிரி நடந்துகிட்டு இருந்தவங்க சடனா வேற மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் வேடா தான் இருக்கும். டெய்லி என்கிட்ட பேசிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு சைலண்ட் ஆகும்போது கொஞ்சம் யோசிக்க தானே செய்வேன். அதான் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கும் அதான் புரியல. அதான் உன் ப்ராப்ளம். என் ப்ராப்ளமா? காலையில உங்க ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான், காம் டவுன். மச்சான், காம் டவுன். என்னடா காம் டவுன்? காலையில என்ன நான் பண்ணிட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மீடியேட்டர், அப்புறம் ஜட்ஜ், லாயர், இப்ப பேஷண்ட், இப்படியே விட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதான் போல. டிராமா பண்ணாத. என்ன டிராமா பண்றாங்க? கையாட்டினா பார்க்கணும் கேஸ், ஹார்ட்டுக்கு ரியாக்ட் பண்ண கேஸ், ஸ்டேட்டஸ்க்கு லைக் பண்ண கேஸ், ஹோம்க்கு கேஸ், கிரிக்கெட் கேஸ். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்களா இல்ல எஃப்ஐஆர் ஃபைட் பண்றீங்களா? டேய், என்னடா கை ஓங்குற? சரி, நம்ம காஃபி குடிக்க போவோமா? போலாமே, ஆனா ட்ரீட் உண்டு. போன வாட்டியே நான் தான் கொடுத்தேன். நான் தான் வச்சேன். நானு? நான் தான். நானே. நான் தான். நான் தாங்கறேன்ல. நான் தான். நானே. நான் தான். நானே. நான் தான். அடங்கோப்ப தாமரமுள்ள தலமுள்ள. வேணா அவனே கூப்பிட்டு கேப்பமா? எப்பா சாமி, வேண்டாம் சாமி. அப்ப பேசாம வா. இப்போ புரிஞ்சிருச்சா ப்ரோ? புரிஞ்சு ப்ரோ. நான் காலையில் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியும்னு நினச்சேன். ஃப்ரெண்டுனா ஹெல்ப் பண்ணணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்,
சண்டை வந்தால் செட்டில் பண்ணணும், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு, சில ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சொல்யூஷன் தேவையில்ல, அதை ரிப்பேர் பண்ண தேவையில்ல, அதை ஜட்ஜ் பண்ண தேவையில்ல, அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இருந்தால் போதும். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தேன். மார்னிங்லேருந்து சண்டை கட்டுறது, ஆர்கியூ பண்ணுறது, எவிடன்ஸ் கவுண்டர் எவிடன்ஸ், கோர்ட் கேஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சண்டை முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒன்றா போயிட்டாங்க. அதுதான் எனக்கு ஷாக். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துருக்கேன், கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துருக்கேன். ஆனால் பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதை வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது. நானும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், முடியல. அதை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. லாஜிக் அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. ஆனால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அவன் அவளை நோட்டீஸ் பண்ணுறான், அவனை நோட்டீஸ் பண்ணுறான். அவனுக்கு அவன் முக்கியம், அவளுக்கு அவன் முக்கியம். அதை சொல்ல மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டெய்லி காட்டுவாங்க. கையாட்டினா பார்க்கலன்னு கோவம், ஹார்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு கோவம், ஸ்டேட்டஸ்க்கு லைக் போடலன்னு கோவம், சொன்னால் கோவம், கிரிக்கெட்டு கோவம். வெளில இருந்து பார்த்தா எல்லாம் நான்சென்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அந்த நான்சென்ஸ் கீழே கொஞ்சம் கேர் இருக்குது, கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது. அதுதான் ப்ரோ பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப். அதை ஃப்ரெண்ட்ஷிப்னு மட்டும் சொல்ல முடியாது, லவ்னு சொல்லிட முடியாது. அது ஒரு ஃப்ரீக்வன்சி. மற்றவங்களுக்கு அது நாய்ஸாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு அது மியூசிக்காக கேட்கும். கரெக்டு ப்ரோ. சரிதாங்க, டீ குடிப்போம், ஆறிட போகுது. என் கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டா? நேற்று நைட்லேருந்து பேசல, மார்னிங்லேருந்து வெயிட் பண்ண வச்ச. கேர்ள் ஃப்ரெண்டா? அப்போ இந்த 2 டீ யாருக்கு? அவங்களுக்கு தான் ப்ரோ. அப்போ நான் குடிக்க வச்ச அந்த டீ அவங்க டீ தான். ஆவீங்களா? நாளையிலேருந்து டீ காசு இல்லைன்னு பேப்பர் படிச்சுட்டு நான் ஃப்ரீயாக டீ கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் உங்கள் ஸ்டோரியை கேட்டேன், 2 அறையா பார்த்தேன், ஃபிலாசபி கேட்டேன். இப்போ டீ கூட குடிக்க முடியலையடா. ப்ரோ, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் தான் நியூட்ரல் பர்சன் மாதிரி இருக்கீங்க, ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க. இது அது இல்லை. ஆமாம் தல, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அவனும் அப்படித்தான் சொன்னான். 5 நிமிஷம் தான் ப்ரோ. அதான் எனக்கு பயமாவே இருக்கு. ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, டீ குடிக்க தான் வந்தேன், கவுன்சிலிங்லாம் எதுவும் பண்ண வரலைங்க. உங்க டீயை நீங்களே வச்சுக்கோங்க. ப்ரோ 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 ஐயோ பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் விட்டுருங்க. எனக்கு எஃப்எம் போதும், சேம் ஃபிகர்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன விட்டுருங்கடா டே. இந்த உலகத்தில் எல்லா உறவுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு, பிரதர், சிஸ்டர், லவ். ஆனால் சில உறவுகள் எந்த டெஃபினேஷனுக்குள்ளேயும் அடங்காது. வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்களோட சிரிப்பு புரியாது, அவங்களோட சண்டை புரியாது, அவங்களோட அமைதி கூட புரியாது. நம்ம பார்க்குறது சண்டை, அவங்க பார்க்குறது நம்ம கேட்குறது சத்தம், அவங்க கேட்குறது புரிதல். எல்லா உறவும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் பேசி புரிஞ்சுப்பாங்க, சிலர் சிரிச்சு புரிஞ்சுப்பாங்க, இன்னும் சிலர் சண்டை போட்டு தான் புரிஞ்சுப்பாங்க. அதை வெளியே நின்று ஜட்ஜ் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மட்டும்தான் முடியும். என்ன உண்மையான உறவுனா யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அது இல்லை, சண்டை முடிஞ்சு திரும்பி போகும்போது யார்கிட்ட போய் நிற்கிறாங்க அதுதான். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஒருத்தர் இருந்தா அவங்கள விடாதீங்க. என்ன இந்த உலகத்துல எல்லா சிக்னலும் கனெக்ட் ஆகாது,
ஆனால் கரெக்டான சிக்னல் வாழ்க்கையை மாற்றும், டிஸ்கனெக்ட் ஆகாது. அதுதான் நம்முடைய சேம் ஃப்ரீக்வன்சி. ட்ராமா பண்ணாதானே ட்ராமாவா அப்படின்னு அடிக்கிறேன். ஜட்ஜு லாயரு வந்து பேஷண்ட் கால்ல இருந்து அண்ணா அண்ணா இன்னொரு வாட்டி ஏய், நல்லா தான் பண்ண நீங்க. நான் சிரிச்சிட்டேன். இவங்க ப்ராப்ளம் வந்து ஐயோ, புரிஞ்சு அண்ணா 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 என்னது ஓவர் ரியாக்டா? உனக்கு ஒண்ணு சி ஆச்சு ஆச்சு ஆனா உனக்கு ஒண்ணு தோணாதா? நீங்கதான் நீதான் ஆனா அதுக்கப்புறம் ஐயோ நான் ஐயோ வேற எந்த மீனிங்ல சொன்ன சொல்லு மச்சான். மென்டலா நாம ஐயோ இல்ல இல்ல நான் ஏதோ நிலைக்கு வந்துச்சு. ஃப்ரெண்ட் உனக்கே சப்போர்ட் பண்ணல பாத்தியா? என்ன சப்போர்ட் பண்ணல, நீ தானே சப்போர்ட் பண்றதுன்னு கூட்டிட்டு வந்த. ஐயோ ஐயோ என்ன கொஞ்சம் நீங்க பாத்தியா சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரிண்ணா எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு. சரி நான் ஓகே இல்ல. ஐயோ ஐயோ நான் ஓகே இல்ல. என்னன்னா எனக்கே வருது. நான் ஓகே இல்ல. என்னன்னா ஸ்கிரிப்ட் குடுறா மறந்து வச்சறான். ஓகேன்னு மீனிங் இல்ல. சூப்பர். விஷயத்த மறுபடியும் பண்ணுவோம், அதுதான் போகும். ஒரு டைம் பண்ணா அது மிஸ்டேக், செகண்ட் டைம் பண்ணா மிஸ்டேக். ಅಲ್ಲ ಆಯ್ತು ಹೌದಾ ಕಿತ್ತಾಗಿರ ಮನೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ இது